ஜாஃபரு சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு 80ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 80 பிறக்கிறார்கள். ரொம்ப பாக்கியமான மனிதர். சட்டம் மாத்திரமல்ல, கல்வியின் கடல். மாபெரிய மார்க்கத்தின் மேதைகள் எல்லாம் அவர்களிடத்தில் மண்டியிட்டுதான் தன் விசேஷமான வாழ்க்கை எடுத்துக்கொண்டார்கள். குர்ஆனின் ஞானம், ஹதீஸின் ஞானம், ஆன்மீக ஞானம், குர்ஆனையும் ஹதீஸையும் இணைத்து சட்டங்களை தொகுக்கிற அந்த ஞானம் அனைத்திலும் முதிர்ச்சி பெற்றவர்கள். ஹிஜ்ரி 80 பிறந்து இந்த மண்ணை அலங்கரித்தவர்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரின் குடும்பத்து பிள்ளை மதீனா நகரில் பிறக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்ல பைத்துகளோடு அவர்கள் வலம் வருகிறார்கள். ஆற்றல் மிக்க அறிவுதான் அவர்களை உலகத்தில் அடையாளம் காட்டும் இடத்தில் கொண்டு அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டார்கள். பொதுவாகவே நமது பிள்ளைகளோடு மார்க்கம் சார்ந்த உயர்ந்த ஞானங்களை கொடுக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் 50 வயசு வந்துட்டா கூட பல பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவே ஒழுங்கா ஓத தெரியல, அரபி உச்சரிப்பே தெரிவதில்லை. ஏன்? பெற்றோர்களின் கடமை நமது பிள்ளைகளை குர்ஆனுடையவர்களாக, மாநபியின் அன்புடையவர்களாக, வார்த்தைகளை அழகாக தஜ்வீதோடு உச்சரிக்கிறவர்களாக உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்வது இல்லை. அவர்கள் படிக்கட்டும், ஆயிரம் கல்விகளை தேடட்டும். ஆனால் அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்க வேண்டிய அழகிய கல்வியை நமது பிள்ளைகள் விலகிவிடக்கூடாது. இமாம் ஜாஃபர் சாதிக் கல்வி உலகத்தில் மிகச்சிறந்த ஆசான். எத்தனை பெரிய ஆசான்! இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாஃபர் சாதிக் அவர்களின் மாணவர். ஹதரத் இமாம் மதீனாவின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் மண்டியிட்டவர்கள். சட்டம்ங்கிறது 4 மதுஹப், 4 இமாம்கள். இதன் தலைமை இமாம்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே மண்டியிடுகிறார்கள். அல்லாமா ஜாஃபர் சாதிக் இடத்திலே கல்வி ஞானத்தினுடைய அந்த ஊற்றாக அவர்கள் திகழ்ந்த போது மெய் செலுத்து போகிறார்கள். அரசாங்கம் பல வகையில் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தது. பெருமானாருடைய அஹ்ல பைத்துகள் பல காலங்களில் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களின் பக்கம் மக்கள் முன்னோக்கிய போது இமாம் ஜாஃபர் சாதிக்கை நோக்கி மக்கள் முன்னோக்குவார்கள். அல்லாவை பற்றி அதிகமாக பேசுவார்கள். அவர்கள் விவாதத்தில் மிகச்சிறந்தவர்கள். அன்றைய கல்வி குழப்பம், ஈமானின் குழப்பம், முஅத்தஸிலாக்களை எதிர்த்து பேசி வெற்றி கண்டவர்கள். இறைவனே இல்லை என்று கூட்டம் அவர்களுக்கு அழகான ஆதாரங்களை கொண்டு நிரூபித்தவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் கோர்த்து சட்டங்களை தொகுத்ததில் பல பேருக்கு குழப்பம், அதற்கு தீர்வு கண்டவர்கள். என்னென்ன வகைகளில் அறிவு சார்ந்த குழப்பங்கள் இருந்ததோ, அல்லாவை நிரூபிப்பதில், ரசூலின் சுன்னத்தை நிலைநிறுத்துவதில், ஷரியத்தின் சட்டத்தை காப்பதில் இந்த மண்ணின் மிகப்பெரிய வசந்தமாக, மிகப்பெரிய ஆரோக்கியம் நிறைந்த சக்தியாக திகழ்கிறார் அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு இந்த மண் உலகத்தை புதுப்பித்த நாள், மக்களின் இதயத்தில் ஆன்மீக சிந்தனை உண்டாக்கிய நாள். ஆரிஃபு பில்லா, அல்லாவை பற்றி மிகப்பெரிய அறிவுடையவர்கள். அவங்க முன்னால போய் தான் மண்டியிட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஞானத்தை எடுக்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, வாழ்க்கையில் நீண்ட காலம் கல்வி, குர்ஆன், ஹதீஸ் என்ற ஈடுபாடு. இமாம் ஜாஃபர் சாதிக்கோடு சில காலம், அந்த காலம்தான் உள்ளங்களை அமைதிப்படுத்திய காலம் என்பார்கள். எல்லாம் இருக்கும், அல்லாவை கொண்டு உள்ளம் அமைதி பெறும் வாழ்க்கை நான் ஜாஃபர் சாதிக்கிடத்தில் பெற்றேன். என் ஆசான் அல்லாவை காட்டியவர்கள் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் இந்த தீன் நீங்கள் வளமாக எடுக்கணுமா, என் குடும்பத்தை பாருங்கள் என்றார்கள். என் குடும்பத்தை மதித்து விடுங்கள் என்றார்கள். என் குடும்பத்தின் மீது அன்பு காட்டுங்கள் என்றார்கள். என் குடும்பம் நான் விட்டு செல்லும் உங்கள் சொத்து என்றார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்ல பைத்த மதிக்கலன்னா சக்கராத்தில் ஈமானே வராதுங்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். மாநபியின் குடும்பம்
இந்த மண்ணின் அலங்காரம், ஈமானின் அலங்காரம், உலகத்திலேயே ஹிதாயத்தை கொண்டு ஆழமாக பதித்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பம். சுவனத்தை பூரா ரசூல் அங்கதான சொன்னாங்க. பெண்களுக்கு சுவனத்து தலைவி என் குடும்பத்தில் என் மகள் ஃபாத்திமா, இளைஞர்களின் தலைவர் என் பேர பிள்ளை இமாம் ஹசன் ஹுசைன். நான் சொர்க்கம் போறது கூட என் பெருமானின் குடும்பத்துக்கு கீழே தான் போகணும், வேற வழியே இல்லை. இந்த தீனின் வெளிச்சமாக அல்லாஹ் அவர்களை அன்றைக்கும் ஆக்கினான். இன்றைக்கும் ரசூலுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வாழ்கிற வரையிலும் இந்த மண் பரக்கத்தாகும். இந்த மண்ணுக்கு பரக்கத்து சேர்த்த பெருமக்கள் மறக்க முடியாது, அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள். அண்ணல் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு விசாலமான குணம், ரொம்ப பெரிய மனிதர். மன்னிக்கிற குணங்கிறது பெருமானாருடைய குடும்பத்தில் போய் தான் படிச்சுக்கிடணும். மன்னிக்கிற குணம், எல்லாரையும் மன்னிக்கிறது, விதர்ப்பமாக வித்தியாசமாக நடந்தவர்களை மன்னிக்கிறது. மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவங்களோடு அழகாக நடப்பது. மன்னிக்கிறதோடு அழகாக நடக்கிறது. ஹஜ்ஜுக்கு போறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக். ஹஜ்ஜை முடிச்சிட்டு மதீனா ஜியாரா, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் தொழுகிறாங்க. மஸ்ஜித் நபவியில் தொழுது முடித்த உடனே ஒருத்தர் ஓடி வந்தார். அவர் பைய காணல, பையில் காசு வச்சிருக்கிறார், அந்த பைய காணல. எல்லா இடத்துலையும் தேடிட்டு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தொழுதாங்க. பக்கத்தில் வந்து அல்லாஹ்தா என் பையை எடுத்தீங்களான்னு கேட்டார். பையை எடுத்தீங்களா? இல்லை, சில பேர் பேசவும் தெரியாது, அணுகுமுறையும் தெரியாது. என் பையன் இங்கே இருந்துச்சு, எதுவும் பார்த்தீங்களா, கண்ணில் பட்டுச்சா, அது வேற. என் பையை எடுத்தீங்களான்னு கேட்டார். எவ்வளோ பெரியவங்க, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளல் நபியின் பேர பிள்ளை. பார்த்தாலே கம்பீரமா இருப்பாங்க, ஒளிமயமாக இருப்பாங்க, சந்திரனை பார்ப்பதை போல் பேரொளி ஜாஃபர் சாதிக். அவங்க முகத்தை பார்த்து அந்த கேள்வி கேட்க மனசு வருமா? அந்த மனுஷன் கேட்டார், நீங்க எடுத்தியலா பையன்னு கேட்டார். ஜாஃபர் சாதிக் கோவப்படல ரலியல்லாஹு அன்ஹு. அங்க கேட்டாங்களா, அல்வி அதில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டாங்க. இந்த பையில் என்னப்பா இருந்துச்சு? 1000 திர்கம் வச்சிருந்தேன். 1000 திர்கம் அந்த பையில் வச்சிருந்தேன். அப்படியா? எடுத்து 1000 திர்கத்தை எடுத்து இந்தாப்பா வச்சுக்கா. 1000 திர்கம். அவர் பார்த்தார், நல்ல மனுஷன். எடுத்தாரு, பையை வச்சுக்கிட்டு துட்டை ஆச்சு தந்துட்டார். பையை வச்சுக்கிட்டு துட்டை தந்துட்டாரு, நல்ல மனுஷன். போயிட்டார். போய் தன்னுடைய லக்கேஜை சரி பண்ணி லக்கேஜை எல்லாம் கெட்டும்போது அந்த பை அங்கே கிடக்குது. அந்த பை அங்கே கிடக்குது. பையை திறந்து பார்க்குற 1000 திர்கம் இருக்குது. ஓடி வர்றார். அல்லாமா ஜாஃபர் சாதிக்கை பார்த்து, என்னை மன்னிச்சுக்கங்க, தப்பு பண்ணிட்டேன், என் பை கிடச்சிக்கிட்டு, என் பையில் 1000 திர்கம் இருக்குது, தாங்கள் கொடுத்தீங்களே இந்த 1000-த்தை நான் தவறாக நடந்து கொண்டேன் அப்படின்னு கொடுத்தாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக்கு சிரிச்சாங்களாம். நாங்கள் எங்கள் ஜேப்பில் இருந்து காசை எடுத்து விட்டோம் என்றால் திரும்ப வாங்கும் பழக்கம் எங்கள் குடும்பத்துக்கே இல்லை என்றார். அதான் நபியின் குடும்பம். எடுத்து கொடுத்து விட்டோம், அன்றே மறந்து விடுவோம், கொடுத்ததை அன்றே மறப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருக்காவது நீ உபகாரம் செய்தால் அந்த உபகாரத்தை மறந்துடணும். யாராவது உனக்கு உபகாரம் செய்தால் எப்போதும் மறக்க கூடாது. நம்மகிட்ட உள்ள பலகீனம், நம்ம ஏதாவது உபகாரம் செய்தால் ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். இந்த மனுஷனுக்கு அன்னைக்கு என்னமெல்லாம் செய்தோம், நன்றி கட்டு நடக்கிறானே, நமக்கு அவன் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டுக்கானே. உபகாரத்தை செய்துட்டு அவன்கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். உபகாரம் நீ செய்தால் மறந்து விடு. உனக்கு யாராவது உபகாரம் செய்தால் அது ஞாபகம் இருக்கணும், காலத்துக்கு மறக்கக்கூடாது. அவங்களுக்கு நாம நன்றியோடு நடக்க வேண்டும். அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் ஜேப்பில் இருந்து எடுத்தால் கொடுத்ததை திரும்ப வாங்கும் குடும்பம் அல்ல நாங்கள், அது உனக்குத்தான் என்றார்கள். அவர் கையை பிடித்தார், முத்தமிட்டார். அவர் சொன்னார், நீங்கள் ரசூலின் குடும்பம் என்றார், நீங்கள் பெருமானாரின் குடும்பம், நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்றார். ஒரு தப்பும் செய்யலப்பா, என்ன தப்பு பண்ணிட்டேன்? உள்ளது தானே, பைய காணல, எங்கிட்ட கேட்ட எடுத்து ஆண்டு நான் பார்த்த அந்த காசு உனக்கு தேவைப்படுமே,
அதில் எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொடுத்துருவோமே. 1000 திர்ஹம்னு அந்த காசு உனக்கு தேவைதானே, நான் கொடுத்துட்டேன். அல்லாஹ் உனக்கு கிஃப்ட் பையையும் கொடுத்துட்டான், பையில காசையும் கொடுத்துட்டான், எக்ஸ்ட்ரா நானும் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன், பரக்கத்து வச்சுக்கான்னாங்க. மனித உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் பின்பற்றப்பட வேண்டிய மனிதர்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், என் குடும்பத்தை நான் விட்டு செல்கிறேன், குர்ஆனை விட்டுட்டு போறேன், நாங்க குர்ஆனை விடுகிறேன், என் குடும்பத்தையும் விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை எடுப்பதை போல் என் குடும்பத்தை எடுங்கள், என் பேர பிள்ளைகள், என் அடுத்த தலைமுறைகள், கியாமத் வரையிலும் என் குடும்பம் இந்த தீனை சுமக்கிறவர்கள். அவங்க பரக்கத்துக்குரிய மனிதர்கள், விசாலம் நிறைந்த மனிதர்கள், கொடுப்பதை நிறுத்தாத மனிதர்கள். தப்பா நடந்துகிட்டவங்களை மன்னிக்கிறதை தாண்டி உபகாரம் செய்யும் குடும்பம். தப்பா நடக்கிறவங்களை மன்னிக்கிறதை தாண்டி உபகாரம் செய்கிற அந்த குணம் எத்தனை பெரிய பாக்கியம் நிறைந்த குணம். அல்லாமா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த சிஃபத்தில் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். இபாதத்து, வணக்கம், வழிபாடு என்று வரும்போது அவர்களின் இரவுகள் எல்லாம் ஹயாத்தாகி கொண்டிருக்கும். இரவுகள் எல்லாம் ஹயாத்தாகும். நீண்ட நேரம் இரவை ஹயாத்தாக்குவார்கள். இரவுல கொஞ்ச நேரம் தூங்குறது, பெரும் பகுதி திருக்குர்ஆனை ஓதி நிற்கிற இடம் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. பகலெல்லாம் இந்த உம்மத்தின் கல்வி ஞானம் பல்லாயிரம் பேர் மண்டி இடுவார்களாம். பெரிய ஆசான். கேள்வியை கேட்டால் முருட்டு கேள்வி கேட்பாங்க, குதர்க்கமான கேள்வி கேட்பாங்க, குதர்க்கமா கேட்க வேண்டும் என்றே வருவார்கள். அன்றைய ஆட்சியாளர்களில் மன்சூர் இருந்தார். மன்சூர் அன்றைய அரசாங்க பொறுப்பில் இருக்கிறார், கவர்னராக. அவர் சொன்னார், இமாம் ஜாஃபர் சாதிக் வீட்டை தேடி பெருங்கூட்டம் வர்றாங்க, நாளுக்கு நாள் மக்கள் அங்கே போய் குவியுறாங்க, அவங்கள ஏதாவது மார்க்க சட்டத்தில் சிக்க வைக்கணும், மார்க்க சட்டத்தை சிக்க வச்சு அவங்க பக்கம் இருக்கிற செல்வாக்கை குறைக்கணும்னு ஆசைப்பட்டார். இது எல்லா காலத்திலையும் நடக்கிற ஒன்று. அவங்களுக்கு ஏதாவது மார்க்க சிக்கலை கொடுக்கணும். இமாம் அபு ஹனீஃபாவின் ஆரம்ப காலம், இவர்களோடு தொடர்பு இல்லாத காலம். இமாம் அபு ஹனீஃபாவை அபு ஜாஃபர் கூப்பிட விடுகிறார். மன்சூர் கூப்பிட விட்டு சொன்னார், நீங்க கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கேள்வி தயார் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கணும், அந்த கேள்வியில அவங்க பதில் சொல்லாம திணறணும். ஏன்னா அபு ஹனீஃபா கல்வி உலகத்தின் மேதை. அவங்கள கூப்பிட்டு சொல்றார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்போது ஆரம்ப காலம். சரின்னாங்க. ஏன்னா கேள்வி சட்டம் மார்க்க விஷயம் தானே கேட்க சொல்றாங்க. பெரிய உயர்வான சட்டங்களை, கொஞ்சம் கடுமையான விஷயங்களை எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்த உடனே அங்கே அபு ஜாஃபரின் தர்பாரில் அல்லாமா ஜாஃபர் சாதிக் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சிருக்கிறார். அபூ ஹனீஃபா வர்றாங்க. வந்தோன்னு சொன்னார், கேளுங்க, நான் சில விஷயங்களை கேட்கணும்னா கேளுங்கன்னாங்க. மார்க்குங்கிறது கேட்கணும். ஷிஃபாவுல் ஐ சுவால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் பாட்டனார் பெருமானார் நபி பெருமானார் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஷிஃபாவுல் ஐ, அறியாமையினுடைய ஷிஃபா அஸ்வால், மார்க்கத்தை கேட்டு தெரியணும். மார்க்கத்தில் கேள்வி கேட்கிறது அறியாமையை நீக்கிடும். முதற்பான் கேட்கக்கூட குதர்க்கமாக விதர்ப்பமாக சிக்க வைக்கணும், திசை திருப்பணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மார்க்கம் விளங்க இல்லையா, விளங்குறவங்கள்ட்ட போய் கேளுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மடமை நீங்கும் என்று சொன்னார்கள் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேளுங்கங்கிறாங்க. அவங்க தூக்கி போட்டாங்க. அபூ ஜாஃபர் மன்சூர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம ஜாஃபர் சாதிக் திணறுவார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க. ரெண்டாவது ஒவ்வொரு கேள்வியும் தூக்கி போட்ட உடனே அடுத்த நிமிஷம் பதில், தெளிந்த பதில். ஏன்னா தெளிந்த நீரோடை அவங்களுக்கு கிடைத்த கல்வி, ஆழமான ஞானம். சும்மா பேருக்கு கல்விமான்ட்டு பேர் வாங்கினவங்க இல்லை, கல்விக்கு மேல புரண்டவங்க, ஊற்றெடுத்தவர்கள். குர்ஆனுக்கு தர்ஜுமா பார்த்து நம்ம விளக்கம் சொல்லணும், ஹதீஸுக்கு தர்ஜுமா நம்ம பார்க்கணும். அவங்க தர்ஜுமா பார்க்கறது இல்லை, குர்ஆனுக்கு தர்ஜுமா பார்க்கறது இல்லை. எந்த சிக்கலான கேள்வியையும் உடனுக்குடன் பதில்.
எல்லா கேள்வியையும் தூக்கி போட்டார்கள் மாமேதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அத்தனைக்கும் இலகுவாக, இன்னும் தெளிவாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, அவங்க சொன்ன பதில் எனக்கே தெளிவை தந்தது. அத்தனைக்கும் பதில். இது பெரிய நியாமத். என்னன்னா, அல்லாமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் ஜாஃபர் சாதிகை புரிந்து கொள்கிற இடமாகவும் அது இருந்தது. கேள்வியை போட்டு பதில்ல சிக்க வைத்து அவங்களுடைய கண்ணியத்தை கொஞ்சம் அப்படி அலையவுடன் குறையவுடன், ரசூலுடைய குடும்பமாச்சே, அவங்க கண்ணியம் குறைய அல்லாவே அனுமதிக்க மாட்டான். அல்லாவின் ஹபீப், அல்லாவின் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ். 1000 கேள்வி என்ன, போட்ட கேள்வி அத்தனைக்கும் சரளமான பதில், தெளிவான பதில். குர்ஆனில் ஹதீஸில் வியக்கத்தக்க செய்திகளை தூக்கி சொன்ன போது மன்சூரை ஆடி போயிட்டார். மன்சூர் ஆடி போனார். இந்த செய்தி வெளியில தெரிந்தால் இன்னும் பெரும் கூட்டம் ஜாஃபர் சாதிக்கு முன்னால் மண்டியிடுவார்களே என்று அவர் பயந்தார். அதுதான் நடந்தது, அதுதான் நடந்தது. அன்றைய ஆலிம்கள், அன்றைய சட்ட மேதைகள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் மண்டியிட்டு சிக்கலான மசாயில்களை கேட்டு தெளிவார்கள். சரி, நமக்கு பரீட்சை நடத்துகிறாங்களே, நம்ம ஏதாவது குறைப்படுத்த நினைக்கிறாங்களே, நம்மளை கூப்பிட விடுறாங்களே, அதை பற்றிலாம் கவலைப்படலை. உடனே புறப்பட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் எங்கு சென்றாலும் என்னோடு என் ரப்பு இருப்பான் என்றார்கள். அல்லாஹ் அந்த உணர்வை நசீபாக்குவானாக. அல்லாவை மறந்த பயணம் இல்லை, அல்லாவிடத்தில் கேட்காத பயணமும் இல்லை. அல்லாவை மறந்த பயணமும் இல்லை, அல்லாஹ் இடத்தில் கேட்காத பயணம் இல்லை. ஒரு இடத்துக்கு போறோமா, அல்லாஹ் நாங்க போறேன், ஹைரா இருந்தா அனுப்பு, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணு. என் பயணம் ஹைரா, அனுப்பிவை, இல்லை என்றால் நிப்பாட்டி விடு. அல்லாஹ் இடத்தில் கேட்காத பயணம் இல்லை. அல்லாஹ் இடத்தில் கேட்காம பயணம் செய்யறது இல்லை. அல்லாஹ்வுக்காகவே எல்லா பயணங்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பம் குறித்து நம்ம வீட்டு பிள்ளைகளின் இதயத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும். இங்கே பேசப்பட்ட 11 நாட்களின் இந்த செய்திகளை நீங்கள் தொகுத்து கொண்டு வாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் இதயங்களில் உட்கார வையுங்கள். உங்கள் இதயங்களில் சுமந்து பாருங்கள். நீங்கள் ஜொலிப்பீர்கள். அல்லாஹ்வை, ரசூலை, இஷ்குடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். பரக்கத்துக்கு வாழ்வதா வாழ்க்கை? கடமையாக வாழ்வதா வாழ்க்கை? கடமையை நிறைவேற்றுவதா வணக்கம்? இல்லை. என் வணக்கத்திலும் ஒரு இன்பம் பிறக்க வேண்டுமா? இல்லையா? ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஈமானுக்கு சுவை இருக்கிறது, அந்த சுவையை சுவைக்க வேண்டுமா? தொழுகைக்கென்று ருசி இருக்கிறது, அந்த ருசியை உணர வேண்டுமா? அப்படியானால் என் தொழுகையில் நான் என்ன ருசியை உணர்ந்தேன்? என் ஈமானில் என்ன சுவையை சுவைத்தேன்? ஈமானின் சுவை சுவைத்தவர்கள் பாக்கியம் நிறைந்த பூமா நபியின் அந்த குடும்பத்து பிள்ளைகள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொந்தத்தில் ஒருத்தர் ஹாஷிம் குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரம்பரியத்தில் பனு ஹாஷிம் குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒருவர் இவர் விஷயத்தில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குறை எங்கேருந்து வரும்னா கூட இருப்பவங்க சொல்லுவாங்க. எதிரி வெளியில் இருக்க மாட்டான், கூடையே இருப்பான். நம்மள்ட்ட சலாம் சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹதரத், நல்லா இருக்கு, உங்களை மாதிரி துனியாவில் ஆளே இல்லைம்மா. வெளியில் போய் சொல்லுவான், இந்த ஆள் மோசமான ஆளுமா. இது உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களிலெல்லாம் கெட்டவர்கள் யாரு தெரியுமா? கெட்டவர்கள் யாரு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துல் வஜ்ஹைன், 2 முகம் உடையவர்கள். யத்திஹாவுலாய் பிவஜ்ஹின் வஹாவுலாய் பிவஜ்ஹின், இங்கே ஒரு முகத்தை கொண்டு வருவார்கள், அங்க இன்னொரு முகத்தை கொண்டு போவாங்க. நம்மகிட்ட வந்து காட்டுற முகம் வேற, நம்மை பற்றி அங்க போய் சொல்ற முகம் வேற. இங்க சிரித்த முகம், வாழ்த்துக்குரிய முகம், பாராட்டும் முகம், அங்க போய் இகழும் முகம். இங்கே வாழ்த்திய நாவு, அங்கே போய் தூற்றும். அல்லாஹ் அந்த சிபத்தில் வாழ்றது இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கு இந்த மனிதர்கள் கூடிட்டாங்க. 2 முகம் காட்டும் மனிதர்கள் மண்ணில் நிறைய நடமாடுகிறார்கள். குறிப்பாக மூமின்களில் இந்த பலகீனம் இருக்கிறது. நமக்கு என்ன கிடைக்கும்? முன்னால் அவங்கள உயர்த்தி பேசுறதும், பின்னால் போய் குறை சொல்றதும். நஷ்டம் உங்களுக்கு, கேவலம் உங்களுக்கு, இழிவு உங்களுக்கு. ஈமானில் பலம் இன்னும் இல்லை.
ஈமானில் உயர்வு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? ரெண்டு முகம் உடையவர்கள், நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் அவர்கள். அதனால யார்கிட்டையுமே சிதுகோடு நடக்கணும், உண்மையாக நடக்கணும். அல்லாமா ஜாஃபருக்கு அவங்க குடும்பத்தில் வாப்பா முகமது பாக்கிர் பெருமானாருடைய பேரப்புள்ள வச்ச பேர் ஜாஃபர் தான். அவங்க வாழ்க்கையில் சாதிக் என்று பேர் கொடுக்கப்பட்டுச்சு. சாதிக்னா உண்மையாளர். அந்த பேர் பாட்டனார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவாசிகள் கொடுத்தாங்க. சாதிக்குல் அமீன், உண்மையாளர் என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நடமாடும் காலத்திலே கொடுத்தாங்க. அதே பெயரை இங்கே ஹஜ்ரத் ஜாஃபருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஜாஃபரு சாதிக். ஜாஃபர்னா எல்லாத்துக்கும் தெரியாது, ஜாஃபரு சாதிக். ஏன் அந்த பேரு? நன்மக்கள் வரலாற்றில் எழுதுவார்கள், அவர்கள் ஹயாத்தில் வாழ்ந்த காலங்களில் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. உண்மையாகவே நடப்பார்கள். உண்மை முகம், உண்மை பேச்சு, உண்மை செயல், எல்லாத்திலே உண்மை. இங்க இப்படி நடக்கிறது, அங்க போய் நாடகம் ஆடுறது, அந்த குணம் முனாஃபிக்குகள் குணம். பேசுறது மட்டும் உண்மை இல்லை, நடப்பதில் உண்மை, செயல்பாட்டில் உண்மை. இமாம் ஜாஃபர் சாதிக், அல்லாஹ் தஆலா அவங்களை இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் என்றே அறிய வைத்தான். ஜாஃபர்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜாஃபர் சாதிக்னா பெருமானாரின் பேரப்பிள்ளை. அதனால எப்பவும் வாழ்க்கையில் ஞாபகம் வையுங்க, யாரை பற்றியும் பின்னால் போய் குறை சொல்லாதீங்க. பின்னால் குறை சொன்னீங்கன்னா உங்கள் ஈமானை பாதிக்கும் என்றார்கள். அது ஒரு ஆபத்தானது. முன்னால் புகழாட்டாலும் பரவாயில்லை, பின்னால் போய் குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு குறை சொல்வது சாதாரண மனிதர்களை மாத்திரமல்ல, சாலிஹீன்களை, அல்லாஹ்வின் நெருக்கமுள்ளவர்களை, ஆலிம்களை குறை சொல்கிற மக்கள் உருவாகிவிட்டார்கள். அவங்க என்ன வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த ஈமான் எந்த வகையிலும் உயராது, நஷ்டம். அதனால நாவ பேணும் போதுதான் மன் சமத நஜா சாதிகுல் மஸ்தூக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாயை மூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள். பேச்சை குறைச்சிடணும், யாரை பற்றியும் பேசக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாமா ஜாஃபர் சாதிக், சாதிக் என்று பெயர் பெறுகிறார். ஏன்? வாழ்க்கையில் யாரை பற்றியும் பேசியதில்லை, குறை சொன்னதில்லை, யாரின் மீதும் பொறாமைப்பட்டதில்லை, பொய் சொன்னதே இல்லை. பொய்யான முகம், பொய்யான நிலை வாழ்க்கையிலே இல்லை. இந்த சஹாபாக்களை பற்றி கேட்பத மாதிரி நபியினுடைய குடும்பத்தார்கள் குறித்து நாம் தெரிகிற போதெல்லாம் நான் அழகாகிறேன், என் வாழ்க்கை அழகாகிறது. அந்த பெருமக்களின் அந்த குணம் நமது வாழ்க்கையாக மாற வேண்டும். இந்த பனு ஹாஷிம் பெருமானார் சொல்ல குடும்பம், ஜாஃபர் சாதிக்குடைய குடும்பத்தில் அவங்க ஒரு குடும்பம். அதில் ஒருத்தர் எப்பவுமே குறை சொல்வாராம் ஜாஃபர் சாதிக்கு. அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்தார்கள் ஜாஃபர் சாதிக். அல்லாஹ் சிறப்பான செல்வாக்கு கொடுத்திருந்தான். காசு பணம் குவிந்து இருக்கும், அதை விட விரிந்த உள்ளம் பெருசாக இருக்கும். கேட்டவங்களுக்கெல்லாம் கணக்கு பார்க்காம அள்ளி கொடுக்கிற குணம். பணம் வருவதல்ல பாக்கியம், பணம் வரும்போது கொடுக்கும் மனமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. பணம் கோடி கணக்கில் இருந்து என்ன லாபம்? எல்லாட்டையும் தான் பணம் இருக்குது. பணம் வர வேண்டும், கொடுக்கும் மனமும் இருக்க வேண்டும். அல்லாமா ஜாஃபர் சாதிக் பணம் குவிந்து கிடந்தது, வாரி கொடுக்கும் வள்ளல் குணம் நிறைந்திருந்தது. யாரு கேட்டாலும் கெட்டாதான், கணக்கை பார்க்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இமாம் ஜாஃபர் சாதிக்கு தன்னுடைய தோழர் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பை நிறைய காசை கொடுத்து அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. அவர் யார் கொடுத்தாருன்னு கேட்பார். என் பேரை சொல்லக்கூடாதும்பாங்க, என் பேரை சொல்லக்கூடாது. சரின்றாங்க, வாங்கிட்டு வருவாங்க, கொண்டு கொடுப்பாங்க. அவர் கேட்டார், யார் இவ்வளவு பணத்தை கொடுத்து விட்டது யாருன்னு கேட்டார். சொன்னாங்களாம், கொடுத்தவர் முஹ்லிஸ், இஹ்லாஸான மனிதர், யாரு கொடுக்கறாங்கிறத காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், எப்படி நல்ல மனிதர்கள். ஜாஃபர் சாதிக்கும் இருக்கிறாரு, இதுவரைக்கும் ஒரு பைசா தரலன்னார்.
ஜாபர் சாதிக் என் குடும்பம் பறக்கத்தா பணம் வச்சிருக்கிறா, எனக்கு ஒரு பைசா தரல ஜாபர் சாதிக். நான் பாருங்க, யாருக்குமே நான் கொடுக்குற ஆளே தெரியக்கூடாதுன்னு கொடுத்து விடுறவங்க. இந்த மனுஷன் எங்கே, ஜாபர் சாதிக் எங்கேன்னாராம். அவர் கேட்டுட்டு நேராக வந்தாங்க அல்லாமா ஜாபர் சாதிக்கிட்ட. ஜாபர் சாதிக் கேட்டாங்க, என்னப்பா கொடுத்துட்டியா? கொடுத்தேன். யாருன்னு கேட்டாரான்னாங்க. கேட்டார். என்ன சொன்னேன்? இல்லை, கொடுத்தது யார்ட்டையும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன மனிதர் என்ன? அவர் என்ன சொன்னார்? இவர் சொன்னார், ஜாபர் சாதிக்கும் இருக்கிறான், என் குடும்பத்து புள்ள வசதியாக இருக்கிறார், அவர் ஒரு பைசா தரல, பாரு எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மனுஷன் இன்னைக்கு கொடுக்கல. அவர் சொன்னாரா, இந்த மனுஷன் இன்னைக்கு கொடுக்கல, இத மாதிரி பல தடவைகளில் பல ஆட்கள் இடத்தில் கொடுத்து அனுப்புறார். நான் அவர்கிட்ட கேட்பேன், யாரு தந்தா? அல்ல, கொடுத்த ஆள் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பல தடவைகள் எங்கள் வீட்டை நோக்கி அன்பளிப்பு வந்தது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆள் மூலமா அந்த பணம் வந்துகிட்டு இருக்குது. எங்க ஜாபர் சாதிக்கு இருந்து என்ன பிரயோஜனம்னா? ஜாபர் சாதிக்கு சொன்னாலாம் பல முறையும் போயிருக்குங்கிறார. எல்லா முறையும் நான் தான் கொடுத்து விடுறேன், எல்லா முறையும் நான் தான் கொடுத்து விட்றேன். நம்ம யாருன்னு காட்ட விரும்பல. ஏன்னா அவர் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லட்டும், நம்ம குடும்பத்தில் உள்ளவர், நம்ம அவரை கண்ணியப்படுத்தணும். எப்படி மனிதர்கள் நம்ம குடும்பத்தில் யாராவது நம்மளை அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அப்போ புள்ள கல்யாணம் வருது, அதனால என் தம்பி என் அண்ணனை நான் கூப்பிடணும், எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு மனசு இல்லை, எங்கே கூப்பிடுங்கள், அதில் என்ன இருக்குது? அவன் கல்யாணத்தில் என்னை நீக்கி வச்சு செய்துட்டான். அவன் கல்யாணத்தில் என்னை நீக்கி வச்சு செய்தான், நான் அவனை நீக்கி வச்சு ஒரு கல்யாணமாவது முடிச்சு காட்டணும்னு. என்ன, இது பெரிய விஷயம்லாம் இல்லை, மன்னிச்சுட்டு கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை இல்லை ஹசரத், ஒரு தடவை நம்ம யாருன்னு காட்டணும். ஜாஃபர் சாதிக்கும் காட்டினாங்க, நான் யாருன்னு காட்டினாங்க. எப்படி காட்டினாங்க? குறை சொன்னவருக்கு அன்பளிப்புகளை அனுப்பி காட்டினார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக். அதுதான் பெருமானாரின் குடும்பம். அந்த குடும்பத்தின் பரக்கத் மிகப்பெரிய பரக்கத், இந்த மண்ணுலகை வியக்க வைத்த பரக்கத், சராசரி பரக்கத் அல்ல. இன்னொரு கட்டம் என்னன்னா, இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சாஹிபுல் பரக்கத், பரக்கத்துடையவர்கள். அவங்க துவா கேட்டால் கபூல் ஆகிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. துவா கேட்டால் கபூல் ஆகும். அல்லாஹ் அதை கொடுத்துருந்தான். பெருமானாருடைய பிள்ளையாச்சே, சாதிக்குங்கிற பேரின் கீழ் வாழ்ந்தவர் அல்லவா. எங்கள் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், தூய வாழ்க்கைக்கு வாருங்கள், குறை சொல்லாத வாழ்க்கைக்கு வாருங்கள். உங்களை போல் உங்கள் பிள்ளைகள் உருவாகுவார்கள். நம்ம எல்லாரையும் குறை சொல்லி இல்லாத பொல்லாத வீட்டில் பேசுனா அதை கேட்டுக்கொண்டு வளருகிற நமது பிள்ளைகள் அதைத்தான் பேசும். நல்ல பிள்ளைகள் வளர வேண்டும், ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் வளர வேண்டும், நேர்மை உள்ள பிள்ளைகள் வளர வேண்டும், உண்மை பேசும் பிள்ளைகள் வளர வேண்டும், முகமே உண்மையை காட்ட வேண்டும், செயல் உண்மையை காட்ட வேண்டும். நீங்கள் வாழுங்கள், நீங்கள் வாழுங்கள். ஒரு தாய் ஒரு தந்தை எப்படி வாழ்வார்களோ அப்படி பிள்ளைகள் வாழ்வார்கள். நீங்களே சரியில்லை, குறை சொல்லும் வாழ்க்கை, அடுத்தவர்களையே பார்க்கிற வாழ்க்கை, யார்கிட்ட என்ன குறை இருக்குது தேடும் வாழ்க்கை, அதுதான் உங்க பிள்ளைகளையும் பாதிக்கும். அடுத்தவங்க குறைய தேட வேண்டிய அவசியம் என்ன? எங்கிட்ட இருக்குது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அடுத்து அவர் குறை இருக்குன்னு நினைக்கிறியா, அவரை குறை சொல்லாதப்பா, நிப்பாட்டு, முதல்ல உங்ககிட்ட பாரு, உங்ககிட்ட அதே குறை இருக்கும், இல்லை அதை விட பெரிய குறை உங்ககிட்ட இருக்குது. ஒருவர் குறை சொல்லுகிறார், அவரை பார்க்கிற இந்த மனுஷன் மோசமான ஆளு நினைக்கிறியா, அதை உங்களுள்ளே பார், உனக்குள்ளே அது இருக்கும். உனக்கு மாத்திரம் பொருந்தி கொள்ளுகிறாய், அவரை மாத்திரம் குறை சொல்வாயா? அவரை பற்றி என்ன சொல்ல போகிறாயோ அது உன் வாழ்க்கையில் இருக்கிறது. எனவே என்னை பார்த்தால் என் எதிர்காலத்தில் நான் ஜொலிக்கிறேன், அவரை பார்த்து குறை கண்டால் நான் கேவலப்படுகிறேன், அவர் ஜொலிக்கிறார். என்ன பார்க்கணும், என் குறைய சரி செய்யணும். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்துடையவர்கள், கையேந்துனா அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்? அவங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. யாரை பற்றியும் எதையும் சொல்ல மாட்டாங்க. யாராவது பிரச்சனை சொன்னாங்களா, அந்த பிரச்சனை கேட்பாங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துவாங்க, அவருடைய துன்பம் துயர் தீர்வதற்கு. கஷ்டத்தை சொன்னாங்களா, கஷ்டம் நீங்க துவா செய்வாங்க. அன்னைக்கு ராத்திரி விடியறதுக்குள்ளால் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கான பண அன்பளிப்பை அவர் வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. ஒருத்தர் கஷ்டத்தை சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்கறது, துவா செய்யறது,
சுபுகு விடியறதுக்குள்ள எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை தயார் பண்ணி யாருக்கும் தெரியாம ராத்திரி இருட்டில் வீட்டு கதவை தட்டி அந்த பணம் உள்ள அனுப்பி வச்சிருவாங்க. கஷ்டத்தை தீர்ப்பதற்காக துஆ, கஷ்டத்தை தீர்க்கிற பணத்தை கொடுக்கிற இதயம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தின் தவப்புதல்வர் அல்லாமா மிகப்பெரிய மேதை ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கபூலியத்து உடையவங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப பக்தியோடு மக்களை இபாதத்தில் ஈடுபடுத்துவாங்க. யாருக்காவது கொஞ்சம் இபாதத்து சரியில்லை, தொழுகை சரியில்லைன்னா அவங்கள அப்பப்போ கூப்பிட்டு அறிவுரை சொல்வாங்க. உபகாரம் செய்த அல்லாஹ்வை மறக்கலாமான்னு கேட்பாங்க. உபகாரம் செய்த அல்லாஹ்வை மறக்கலாமான்னு கேட்பாங்க. உபகாரம் செய்தவன் அழகாக உபகாரம் செய்தான், அவனோடு இப்படி நீ நடப்பதா என்று சொல்வார்கள். வணக்கத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய காலங்கள் நோன்பில் கழித்து கொண்டிருப்பார்கள். அவர்களினுடைய சக்கராத்து நேரம் குறித்து அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அவர்களின் மனைவியை சந்தித்தேன். அன்னை உம்மு ஹமீதா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்ட அன்பு பாக்கியமான மனைவி உம்மு ஹமீதாவை நான் சந்தித்தேன். அவங்க பார்த்து பின்னால் இதான் முடிஞ்சு போய் பார்க்குறேன். அம்மாவை பார்த்து நான் கேட்டேன், ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்தேன். நான் வந்த நோக்கம் அன்னைக்கு நான் இல்லை, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்து போச்சு சொல்ல வந்தேன். அம்மா உம்மு ஹமீதா சொன்னாங்களா, ஜாஃபர் சாதிக் அவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையின் கடைசி காலத்தை நீங்கள் பார்த்திருந்தால் லராய்த அஜீபா, ஆச்சரியமான மனிதரை, ஆச்சரியமான நிகழ்வை பார்த்திருப்பீர்கள். அழுதுட்டாங்க அம்மா, ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி அழுதாங்க. அப்படி ஒரு மனிதரை இந்த மண் பெற்றதில்லை. ஒரு மனுஷனை நல்ல மனுஷன் டிக்ளேர் பண்றது மனிதர்கள் அல்ல, உன் மனைவி என்றார்கள் நபிகள் நாயகம். உன் மனைவி சொல்லணும், மாண்புக்குரிய மனிதர் என் கணவர். ஜாஃபர் சாதிக்கின் மனைவி சொன்னாங்க, அப்படி ஒரு மனிதரை இந்த உலகமே பெற்றெடுத்திருக்காது. நம்ம வீட்டில் தான் என்ன பாடுபடுத்துகிறோம், மனைவிக்கு கொடுக்குற டார்ச்சர் என்ன, கஷ்டம் என்ன, சிரமம் என்ன, குத்தி பேசுறது, குடஞ்சி பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, அவங்கள கொஞ்சம் கூட எழுந்திருக்க விடாம ஆக்குறது, அதெல்லாம் பெரிய கண்ணியம் நினைக்கிறோம். இல்லை, உன் கண்ணியத்திற்கு நீனே கொடுக்கின்ற தீங்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம எப்படி ஆளுங்கிறத என் நண்பன் சொல்றது இல்லை, என் மனைவி சொல்லணும். யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்க மனைவியை நான் சந்தித்த போது ஆறுதல் சொன்னேன். என்ன ஆறுதல் சொல்ல வந்தீர்கள்? என் அன்பு கணவரின் சக்கராத்தை நீங்கள் பார்த்திருந்தால் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இடம், அந்த சக்கராத்தில் ஒது செய்தாங்க, குளிச்சாங்க, ஒழு செய்தாங்க, நல்ல ஆடையை உடுத்து படுத்தாங்க. படுத்துட்டு கண்ணை பொத்திட்டாங்க. திடீர்னு கண்ணை திறந்தாங்க. இஜ்மாவுலி, நீங்க எல்லாரையும் ஒன்று சேருங்க நம்ம வீட்டில். நாங்கள் யாரு? மைனி உபைனகும் கராபா, என்னோடு யாருக்கெல்லாம் சொந்த பந்தம் இருக்குமோ எல்லாரையும் கூப்பிடுங்க. என் அண்ணன் பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள், என் குடும்பம், என் அண்ணன் குடும்பம், என் உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், எல்லாரையும் கூப்பிடுங்கன்றாங்க. எங்களுக்கு ஒன்றும் ஓடல, வாப்பா சொல்லிட்டா செய்திடணும். அல்லாமா ஜாஃபர் சாதிக் கடைசி நேரம் படுக்கையில் இருக்கிறார்கள். கண்ணை பொத்திட்டு இருந்தவங்க கண்ணை திறந்தாங்க. திறந்து எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சின்ன வயசு பிள்ளையிலிருந்து பெரிய வயசு பிள்ளை வரைக்கும் வீடு நிரம்பி இருந்துச்சு. அந்த வீடு ஒரு பல்கலைக்கழகம். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு வீடு, வாழ்ந்த வீடு பல்கலைக்கழகம். மிகச்சிறந்த கல்வியை கொட்டி கொடுத்த இடம், பணத்தையும் பொருளையும் அள்ளி கொடுத்த இடம், குணங்கள் மணந்த இடம், பூமா நபியின் அருள் நிறைந்த இடம், அல்லாவின் பார்வைப்பட்ட இடம். சாதாரண இடமா அது? அவர்கள் வாழ்ந்த வீடு. எல்லாரும் குவிந்தாங்க, பார்த்தாங்க, கண்ணை திறந்து பார்க்கறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. கேளுங்கள், லா தனாலு ஷஃபாஅத்துனா, லா தனாலு ஷஃபாஅத்துனா, நாங்கள் நபியின் குடும்பம், ஷஃபாத் செய்வோம். பெருமானார் சொன்னாங்க, ஆனால் நாங்கள் அல்லாஹ் இடத்தில் ஷஃபாத் செய்வது மனிஸ்தஹஃப ஸலாத், தொழுகையை அலட்சியம் காட்டினார்களே, தொழுகையை விட்டார்களே, தொழுகையில கவனம் இல்லாமல் இருந்தார்களே,
அவர்கள் எங்கள் குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நன்கு கேளுங்கள், அவர்களுக்கு எங்கள் ஷஃபாத்து கிடைக்காதுன்னாங்க. என்ன பெருமானாருடைய சக்கராத்தினுடைய அறிவுரை, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மாநபி. இங்கே அவர் பேரப்பிள்ளை ஜாஃபர் சாதிக், எங்கள் குடும்பமே, இனி வரக்கூடியவர்களுக்கும் சொல்கிறேன், லா தனாலு ஷஃபாஅத்துனா, நாங்கள் ஷஃபாத்து செய்வோம், அது சத்தியம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் குடும்பம் ஷஃபாத்து செய்யும். அந்த ஷஃபாத் தொழுகையில் அலட்சியம் காட்டியவர்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் கவனம் வேணும். இன்னைக்கெல்லாம் தொழுகை பொடுபோக்கா எடுத்தவங்க, விட்டவங்க, பல தொழுகையை கதா செய்தவங்க, ஜமாத்தை புறக்கணிக்கிறவங்க, ஜமாத்தை விட்டு தூரமாகிறவங்க, லுஹர் தொழுதா அசர் இல்லை, அசர் தொழுதா இஷா இல்லை. ரசூலுடைய குடும்பத்தை நேசிக்கிறோம். அந்த குடும்பத்தின் மாபெரிய பேரருளாக வாழ்ந்தவர்கள் ஜாஃபர் சாதிக், எங்க ஷஃபாத் வேணுமா, தொழுகையில் அலட்சியம் காட்டாதீர்கள். அவங்க பேசின சக்கராத்தின் கடைசி பேச்சு. எல்லா இடத்திலும், வணக்கத்தில், வழிபாட்டில், கல்வியில், ஞானத்தில், ஆன்மீகத்தில், அல்லாவை அறிந்ததில், உலகத்திற்கு அல்லாவை அறிவித்ததில் ஒரு பெரும் மகுடம் அல்லாமா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு அணையா விளக்காக காலமெல்லாம் வெளிச்சம் கொடுத்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு 80 பிறந்து 148 ஷவ்வால் பிறை 25 அந்த விளக்கு அணைந்து போனது. அவர்கள் உலகத்தை விட்டும் வஃபாத் ஆகிறார்கள். பிறந்தது ஹிஜ்ரி 80, வஃபாத் ஹிஜ்ரி 148. ஜாஃபர் சாதிக் ரமதான், அவங்க பிறந்தது ரபியுல் அவ்வல் 17, வஃபாத் ஷவ்வால் பிறை 25. ஒரு மாபெரிய மனிதராக துகழ்ந்து அடுத்த தலைமுறை, அடுத்தடுத்து அல்லாஹ் அந்த குடும்பத்தை ஒரு பெரிய உலகம் போற்றும் இடத்தில் கொண்டு நிறுத்தினான். வாழ்ந்து கொண்டே அந்த பாரம்பரியம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது. நம்ம இந்த நாட்களில் இவ்வளவுதான் பேச முடியுது. ஒரு 8-10 பேரை பேசியிருக்கோம். ஆயிரக்கணக்கான அகல பைத்துகள் இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் ஜாஃபர் சாதிக்கின் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஆண் மக்கள், பெண் மக்கள் நிறைய பெற்றெடுத்தார்கள். ஹஜ்ரத் ஜாஃபர் சாதிக் ரசூலின் அகல பைத்துகள் ஒவ்வொருவர்களும் 10, 15, 18, 20 என்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என் உம்மத் அதிகமாக வேண்டும் என்று நபி பெருமானார் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையை நிறைவேற்றுகிறோம் என்றார்கள். அல்லாஹ் அந்த மாமனிதர்களை இதய துடிப்பில் வைத்து நேசிக்க தௌஃபீக் செய்வானாக. அவர்களை பின்பற்றி வாழச் செய்வானாக. அவர்களை குறித்து அறிய வேண்டும், அவர்களின் வாழ்க்கை எடுக்க வேண்டும், அவர்கள் போன பாதை நமக்கு வெளிச்சம் தர வேண்டும். ஒரு உண்மை விசுவாசியாக சாலிஹீன்களின் பாதையை நடைபோடுகின்ற ஒரு உண்மை மூமினாக நம் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய அடுத்த தலைமுறைகளும் அஹ்ல பைத்தை எடுத்து பின்பற்றும் வாழ்க்கையை பெறுவதற்கும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உண்மை நேசம் ஈமானில் கலந்து வாழ்வதற்கும் ஏக இறைவன் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவனை மறந்த ஒரு வினாடி, அல்லாவை மறந்த ஒரு வினாடி நம்முடைய வாழ்க்கையில், நமது சந்ததியர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் பாதுகாப்பானாக. இரவும் அவன் நினைவாக்கி வைப்பானாக, பகலும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. உத்தம நபியை உயிருக்கு உயிராக நேசிக்க வைப்பானாக. அவர்களின் பாக்கியமான சுன்னத்தை எடுத்து நடப்பதில் இன்பத்தை, இஷ்கை, ஈடுபாட்டை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வாளிப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. சொர்க்கத்திலும் தொடரும் உறவை நசீபாக்கி தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள்
நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.